ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜேவி. ஸோ இன்னைக்கு பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஸ்லைசர் வந்து எப்படி பயோடேபிள் யூஸ் பண்ணி ஸ்லைசர் ஆட் பண்ணுறது நமக்கு தெரியும். பயோடேபிள் இல்லாம ஸ்லைசர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸ்லைசர்ன்றது என்னன்னா, உங்கள் டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்ணி காட்டும். நீங்கள் ஃபில்டர் பண்ணுறத விட இது கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்லணும்னா, ஒரு கிராஃபிக்கலா ப்ரெசன்டேஷன் ஈஸியா வந்து உங்க ரிப்போர்ட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அழகா இருக்கும். அதாவது எண்ட் யூசர்ல பார்க்கும்போது உங்களுக்கு அழகா அவங்களே வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துப்பாங்க. அதுக்காக நம்ம ஸ்லைசர் யூஸ் ஆகுது. அது எப்படி வந்து பைவோட் டேபிள் ஆட் பண்ணாம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த டேட்டாவ வச்சு நம்ப இங்க மெனுல போயிட்டு நீங்க ஸ்லைசர் வந்து நீங்க ஆட் பண்ண முடியாது. இத ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம பைவோட் டேபிள் கிரியேட் பண்ணி பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணாம எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு உங்க டேட்டாவ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மொத்த டேட்டாவும் செலக்ட் பண்ணிட்டு, டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. நீங்க டேபிள் கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து டேபிளா கிரியேட் பண்ணிட்டு, நீங்க டேபிள் கிரியேட் பண்ணீங்கன்னா, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்போ டேபிள் கிரியேட் பண்ண உடனே இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மெனு வந்திருக்கும். டேபிள் டிசைன்னு. இதில போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்லைசர் இருக்கும். இதில போயிட்டு நீங்க வந்து ஸ்லைசர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்லைசர் ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்லைசரோட ஃபங்ஷனாலிட்டி எல்லாமே இதில வந்து உங்களுக்கு வந்துரும். ஃபர்ஸ்ட்டு டேபிள் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்லைசர் கிரியேட் பண்ணிக்கலாம். டேபிளா கிரியேட் பண்ணியும் நம்ம வந்து ஸ்லைசர் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஆட் பண்ணுறதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ. பாய்.